முதல்வர் மாதேஸ்வரன் என்னுடைய குருநாதா அவர்களை வணங்கி, இப்போ குழந்தைகளோட படிப்ப பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ பொதுவா லக்னத்துக்கு ம் அ 2ஆம் இடத்த அதிபதி எந்த லக்னமா இருந்தாலும் சரிங்க. இப்ப நீங்க மீன லக்னம்னு எடுத்துக்கங்க. மீன லக்னத்துக்கு 2ஆம் இடத்த அதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய் தான். அந்த செவ்வாய் வந்து பழுதில்லாம இருந்தாருன்னா, உங்களுக்கு ஆரம்ப கல்விய கட 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 கடன்னு குடுத்துருவாருங்க. பயப்படவே வேண்டியதில்ல. அந்த இடத்துல சுபர் யோகர்கள் உட்கார்ந்தாருனாலும் நல்ல கல்விய குடுப்பாருங்க. ஆரம்ப கல்வியிலேயே நல்லா வருவாப்படிங்க. அடுத்தது வந்து மேற்கல்வி, உயர்கல்வி அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, வித்தை ஸ்தானம்னு சொல்லக்கூடியது லக்னத்துக்கு 4ஆம் இடம். அப்போ மீன லக்னத்துக்கு 4ஆம் இடத்த அதிபதி யாருன்னா, மிதுனம் தான் வருங்க. அப்போ புதன் வந்து நல்லா இருந்தாருன்னா, மேற்கல்வி நல்லா படிச்சுக்குவானுங்க. நல்ல படிப்பு முன்னேற்றம் உண்டு. பொதுவாகவே எந்த ஜாதகமா இருந்தாலும் சரிங்க, ஒரு ஜாதகத்திலேயும் மட்டும் புதன் நல்லா இருந்துட்டாருன்னா, அவன் கண்டிப்பா சாமர்த்தியமா ஏதோ ஒரு தொழில பிடிச்சு மேல எந்திரிச்சு வந்துருவாங்க. எந்த லக்னம் எந்த இதா இருந்தாலும் சரிங்க. அந்த ஜாதகத்தில புதன் வலு பெற்றுட்டார்ன்னா, கண்டிப்பா கலை நுணுக்கத்தோட அவரு நல்ல கலை கத்துக்குவாருங்க. அப்போ மீன லக்னத்துக்கு 4ஆம் இடத்த அதிபதி புதன் தான். அவர் நல்லா இருந்துட்டார்ன்னா, அருமையான வித்தை ஸ்தானம் ஏற்பட்டுருங்க. அடுத்தது நீங்க இன்னொரு பார்த்தீங்கன்னா, சில பேரு 10த்தோட நின்னுருவாங்க. 8த்தோட நின்னுருவாங்க. இப்படியெல்லாம் இருக்கு. +2 டிஸ்கன்டின்யூ ஆகுங்க. பாதியிலேயே நின்னுருவான். டிகிரியும் பாதியில நிக்கிற ஆளுங்க இருக்கு. இதுக்கு எல்லாம் காரணம் மேற்கல்வி நம்ம பார்த்துக்கணுங்க. அப்போ இந்த மேற்கல்வி ஸ்தானத்த நம்ம குழந்தைங்க படிக்கல, டியூஷனு அது இதுன்னு பண்ணி நம்ம முடியலைங்கன்னா கூடங்க, பேரளத்துக்கு பக்கத்தில பூந்தோட்டம்னு ஒரு ஊர் இருக்கு. அதுக்கு பக்கத்தில கூத்தனூர்ல சரஸ்வதி கோயில் இருக்குங்க. அந்த சரஸ்வதி கோயில்ல கூட்டிட்டு போயி, ஒரு பேனாவோ, பென்சிலோ வாங்கிங்க. ஒரு நோட் ஒண்ணு வாங்கி அது கூட அட்டாச் பண்ணி, அந்த கோயில்ல குடுத்து, சரஸ்வதி ரட்சை அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த தீமைகள் குறைஞ்சு நன்மைகள் ஏற்படும்ங்க. அப்ப தொழில் ஸ்தானாதிபதி நல்லா இருந்தாருன்னா, படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போயிருவாங்க. இல்லைன்னா, பிகாம் முடிப்பாங்க, ஹோட்டல் வச்சிருப்பாங்க. எம்காம் முடிப்பாங்க, விவசாயம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி கல்வியினால் பெறக்கூடிய ஆதாயம் இல்லாம போயிருங்க. அப்ப தொழில் ஸ்தானாதிபதி நல்லா இருந்தால் மட்டுமே, படிச்ச படிப்புக்கு தொழிலுக்கு போவாங்க. அது அரசு பணியா இருந்ததுன்னா, ராஜகிரகண பிளானட்ஸ் வந்து 10ஆம் இடத்துல இருக்கணுங்க. 10ஆம் இடத்துல ராசி கட்டத்துல இருக்கக்கூடாதுங்க. 10ஆம் இடத்து அதிபதி நவாம்சத்துல நல்ல பலத்தோட உட்கார்ந்தாருன்னா, ராஜகிரகண பிளானட்ஸ் வந்து 10 குடைவன பார்த்தோ, இல்ல 10 குடையனோட சேர்க்கையோ பெற்றாங்கன்னா, கண்டிப்பா அரசு பணி அமையும்ங்க. இந்த இந்த தொழிலு சம்மந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்ட தொழில்கள எப்படி அமையும்னு தெரியும்னா, கண்டிப்பா நவாம்சம் தான் உங்களுக்கு உதவி செய்யுங்க. நவாம்சத்துல பொதுவா இப்ப மீன லக்னம், 10 குடைய குரு. 10 குடைய குரு வந்து பார்த்தீங்கன்னா, நவாம்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவரு தனுசுல உட்காந்துக்கிறாருங்க. அவரு தனுசுல உட்காந்தோனே, மிதுனத்துல இருந்து சூரியன் வந்து பார்க்குறாரு. செவ்வாய் வந்து கன்னியிலிருந்து பார்த்தாருன்னா, மாட்டிக்கும் கவர்மெண்ட் வேல. இல்ல சூரியனும், செவ்வாயும் 10ஆம் இடத்துல உட்காந்துட்டாருன்னு வைங்க. விருச்சிக லக்னமா இருந்து 10ல சூரியனும், செவ்வாயும் உட்காந்தாங்கன்னா, நவாம்சத்துல விருச்சிக லக்னத்துல பிறந்த ஒருத்தரு, 10ல சூரியனும், செவ்வாயும் நவாம்சத்துல சிம்மத்துல சூரியனும், செவ்வாயும் உட்கார்ந்தாங்கன்னா, கண்டிப்பா அவங்க அரசு பணிய அடைஞ்சே தீருவாங்க. அரசு பணியில அதிகமா இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா கும்ப லக்னக்காரங்களும், கும்பராசிக்காரங்களும், விருச்சிக லக்னக்காரங்களும் விருச்சிக ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க 10 கூடயும் வந்து விருச்சிக லக்னக்காரருக்கு குருவும், சூரியனும் மாட்டுவாங்க. கும்ப லக்னக்காரருக்கு செவ்வாய் மாட்டிக்குவாருங்க. அவர் தான் தொழில் ஸ்தானத்த குடுப்பாரு. அப்ப அது 2மே ராஜ பிளானட்ஸா இருக்கிறனாலைங்க, ராஜ கிரகங்களா இருக்கிறதுனால, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அரசு பணி அமையறக்கு வாய்ப்பு நெறைய இருக்குங்க. குழந்தைகள படிக்க வைக்கிறது, அதே மாரி 10த்லயோ இதுலயோ ஆரம்ப கல்வி வந்துருச்சுங்க. மேற்கல்வி வரலீங்க. என்ன பண்ணலாம் அப்டின்னா, அதுக்காக மேற்கல்வி எல்லாம் விட விட முடியாதுங்க. ஒரு ஐடிஐல சேர்க்கலாம், ஒரு பாலிடெக்னிக்ல சேர்க்கலாம். இந்த மாதிரி சேர்த்து கொண்டு போனீங்கன்னா, கண்டிப்பா உங்க அந்த குழந்தை அதிலயும் ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு நீர் கிரகணமா இருந்து, நவாம்சத்துல நீர் கிரகணமா இருந்து, நீர் ராசி பார்த்து இருந்தாங்கன்னா, வெளிநாட்டில் வேலை செய்யும் வாய்ப்புகளும் கிடைக்குங்க. வணக்கம்.